ஓம் சாந்தி. முரளி டேட் 22/12/2023. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, புத்தி யோகம் தேகத்துடன் கூட தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் துண்டிக்கப்பட்டு இருக்கும் பொழுதே உங்களுடைய ஒரே ஒருவரின் மீதான அன்பு ஒரு தந்தையுடன் இணைய முடியும். கேள்வி: குழந்தைகளாகிய உங்களுடைய வேக பந்தயம் எது? அந்த வேக பந்தயத்தில் முன்னால் செல்வதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களுடைய வேக பந்தயம் பாஸ் வித் ஹானர் ஆவதற்கானது. இந்த பந்தயத்திற்கான ஆதாரம் புத்தி யோகம். எந்த அளவிற்கு புத்தி யோகம் தந்தையுடன் இருக்குமோ அந்த அளவிற்கு பாவங்கள் நீங்கும் மற்றும் நிலையான முழுமையான சுகம் சாந்தி நிறைந்த 21 பிறவிகளுக்கான ராஜ்யம் கிடைக்கும். இதற்காக குழந்தைகளை உறக்கத்தை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை ஆலோசனை கொடுக்கின்றார். 1 மணி, அரை மணி என்று நினைவிலிருந்து அபியாசத்தை அதிகரித்துக் கொண்டே செல்லுங்கள். நினைவின் பதிவு அட்டவணையை வையுங்கள். பாடல்: அவர் நம்மை விட்டு பிரியவும் மாட்டார், அன்பும் இதயத்திலிருந்து நீங்காது. ஓம் சாந்தி. குழந்தைகள் பாடலை கேட்டீர்கள். அன்பிற்கு உல்ஃபத் என்று கூறப்படுகிறது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய அன்பு எல்லையில்லாத தந்தை சிவனுடன் இணைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் பிகே, அவரை பாட்டனார் என்று கூறுவீர்கள். உலகில் தங்களது பாப்தாதாவின் தந்தை மற்றும் பாட்டனாரின் தொழிலை அறியாத எந்த மனிதர்களும் இருக்க மாட்டார்கள். இத்தனை ஏராளமான பேர்கள் நாங்கள் பிரம்மா குமார், பிரம்மா குமாரிகள் ஆவோம் என்று கூறக்கூடிய வேறு எந்த ஸ்தாபனமும் இருக்காது. தாய்மார்களோ குமாரிகள் அல்ல, பிறகும் பிரம்மா குமாரி என்று ஏன் அழைத்துக் கொள்கிறார்கள்? இவர்களோ பிரம்மா வாய்வழி வம்சாவளி ஆவார்கள். இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் இருக்கிறார்கள். அனைவருமே பிரஜாபிதா பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி ஆவார்கள். அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள். பிரம்மாவின் தொழில் பற்றி கூட அறிந்திருக்க வேண்டும். பிரம்மா யாருடைய குழந்தை ஆவார்? சிவனுடைய குழந்தை. சூட்சும வத்தனவாசிகளாக இருக்கும் பிரம்மா, விஷ்ணு, சங்கரன் சிவனின் 3 குழந்தைகள் ஆவார்கள். இப்பொழுது பிரஜாபிதா பிரம்மாவோ ஸ்தூல வத்தனவாசியாக இருக்க வேண்டும். இத்தனை பேர் எல்லோருமே பிரஜாபிதா பிரம்மாவின் முக் வம்சாவளி ஆவோம் என்று கூறுகிறார்கள். குக் கர்ப்பம் மூலம் பிறவி எடுத்த வம்சாவளியாகவோ இருக்க முடியாது. இது ஒன்றும் வயிற்றின் மூலமான பிறப்பு அல்ல. இத்தனை பேர் எல்லோரும் பிரம்மா குமார் குமாரிகள் என்று எவ்வாறு அழைக்கப்படுவீர்கள் என்று அவர்கள் உங்களிடம் கேட்பது கூட இல்லை. தாய்மார்கள் கூட பிரம்மா குமாரிகள் ஆவார்கள். எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகள் பிரம்மாவின் வாய்வழி வம்சாவளி ஆவார்கள். இவர்கள் எல்லோருமே இறைவனின் குழந்தைகள். இறைவன் யார்? அவர் பரமபிதா பரமாத்மா, படைப்பவர். எந்த பொருளின் படைப்பை படைக்கிறார்? சொர்க்கத்தின் படைப்பு. எனவே அவசியம் தனது பேரன் பேத்திகளுக்கு சொர்க்கத்தின் ஆஸ்தி கொடுத்திருக்க கூடும். அவருக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக ஷரீரம் வேண்டும். அப்படியே தலைப்பாகை வைத்து விடுவார்களா என்ன? சிவபாபா வந்து பிரம்மா வாய்வழி வம்சாவளியினருக்கு மீண்டும் ராஜயோகம் கற்பிக்கின்றார். ஏனென்றால் மீண்டும் சொர்க்கத்தின் ஸ்தாபனை செய்கிறார். இல்லாவிட்டால் பின் இத்தனை பிரம்மா குமார் குமாரிகள் எங்கிருந்து வந்தார்கள்? தைரியத்துடன் இது போன்று யாரும் கேட்பதில்லை. என்ன ஆச்சரியம்! எத்தனை சென்டர்கள் இருக்கின்றன. நீங்கள் யார்? உங்கள் அறிமுகம் கொடுங்கள் என்று கேட்க வேண்டியதுதானே. பிரஜாபிதா பிரம்மாவின் குமாரர்கள் மற்றும் குமாரிகள், மேலும் சிவனின் பேரன்கள் பேத்திகள் ஆவார்கள் என்பதோ தெளிவாக உள்ளது. நாம் அவர்களுடைய குழந்தைகளாகி உள்ளோம். நமக்கு அவர் மீது அன்பு உள்ளது. அனைவரிடமிருந்தும் புத்தியோகத்தை அகற்றி என் ஒருவனுடன் புத்தியால் தொடர்பு கொள்ளுங்கள் என்று சிவபாபாவும் கூறுகின்றார். நான் உங்களுக்கு பிரம்மா மூலமாக ராஜயோகம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றேன். மேலும் பிரம்மா குமார் குமாரிகளாகிய நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? எவ்வளவு சுலபமான நேரான விஷயம்! கேட்டுத்தான் பாருங்களேன்.
எனவே இது பசு கொட்டகை கௌஷாலா ஆகும். சாஸ்திரங்களில் பிரம்மாவின் பசு கொட்டகை என்று கூட பாடப்பட்டுள்ளது. உண்மையில் சிவபாபாவின் பசு கொட்டகை. சிவபாபா இந்த நந்தி வாகனத்தில் வருகின்றார். எனவே பசு கொட்டகை என்ற வார்த்தை காரணமாக சாஸ்திரங்களில் பிறகு பசு ஆகியவற்றை காண்பித்துள்ளார்கள். சிவ ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது என்றால் நிச்சயம் சிவன் வந்திருக்க கூடும். அவசியம் யாருடைய உடலிலாவது வந்திருக்க வேண்டும். இது இறை தந்தையினுடைய பள்ளிக்கூடம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். சிவ பகவான் கூறுகின்றார், ஞான கடல் பதீத பாவனர் அவர் ஆவார். கிருஷ்ணரோ சுயம் அவரே தூய்மையாக இருக்கிறார். அவர் தூய்மையற்ற உடலில் வரவேண்டிய அவசியம்தான் என்ன? தூர தேசத்தில் இருப்பவர் அந்நிய தேசத்தில் வந்தார் என்றும் பாடப்படுகிறது. ஷரீரமும் மற்றவர்களினுடையது. எனவே அவசியம் சிவபாபா இவரை படைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மனித சிருஷ்டி படைக்கப்படக்கூடும். எனவே இவர் பாப் தாதா ஆவார் என்பது நிரூபணம் ஆகியது. பிரஜாபிதா பிரம்மா ஆதி தேவன் மகாவீரர் ஆவார். ஏனெனில் மாயை மீது வெற்றி அடைகிறார். ஜெகதம்பாவும் பாடப்பட்டுள்ளார். ஸ்ரீ லக்ஷ்மியும் பாடப்பட்டுள்ளார். ஜெகதம்பா பிரம்மாவின் மகள் சரஸ்வதி ஆவார் என்பது உலகிற்கு தெரியாது. அவரும் பிரம்மா குமாரி ஆவார். இவரும் பிரம்மா குமாரி ஆவார். சிவபாபா பிரம்மா வாய் மூலமாக இவரை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். இப்பொழுது இந்த அனைவருடைய புத்தியோகம் அவருடன் உள்ளது. பரமாத்மாவுடன் அன்பு கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது. மற்ற அனைவரிடமிருந்தும் புத்தியோகத்தை துண்டித்து ஒருவருடன் இணையுங்கள். அந்த ஒருவர்தான் பகவான். ஆனால் அறியாமல் உள்ளார்கள். அறிவதும் எப்படி? தந்தை வந்து அறிமுகம் கொடுக்கும் பொழுதுதான் நிச்சயம் ஏற்படும். தற்சமயத்திலோ ஆத்மாவே பரமாத்மா என்று கற்பித்து விட்டார்கள். அதனால் சம்பந்தமே அறுபட்டு விட்டுள்ளது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் உண்மையிலும் உண்மையான சத்திய நாராயணரின் கதை கேட்கிறீர்கள். அவர் சுகதேவன் ஆவார் மற்றும் நீங்கள் வியாசர் ஆவீர்கள். கீதையிலும் வியாசர் என்ற பெயர் உள்ளது அல்லவா? அவரோ மனிதர். உண்மையான கண்டத்தில் பொய்யான பெயர் இருப்பதில்லை. நீங்கள் பாட்டனாரிடமிருந்து ஆஸ்தி பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாபாவின் சொத்து அல்ல, அதாவது பிரம்மாவின் சொத்து அல்ல. சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஷிவ் பாபா ஆவாரே அன்றி பிரம்மா அல்ல. பிரம்மா மனித சிருஷ்டியின் படைப்பு கர்த்தா ஆவார். பிரம்மா கமலவாய் மூலமாக பிராமண வர்ணம் படைக்கப்பட்டது. நீங்கள் சிவனின் பேரன்கள், அதாவது ஈஸ்வரிய சம்பிரதாயத்தினர். அவர்களை தன்னுடையவராக ஆக்கியுள்ளார். குருவின் பேரன்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது நீங்கள் சத்குருவின் பேரன்கள் மற்றும் பேத்திகள் ஆவீர்கள். அவர்களோ பேரன்கள் மட்டுமே ஆவார்கள், அதாவது ஆண்கள், பேத்திகள் இல்லை. சத்குருவோ ஒரு சிவபாபா ஆவார். சத்குரு இன்றி கோரமான இருள் என்று பாடப்படுகிறது. உங்களுடைய பிரம்மா குமார் குமாரி என்ற பெயர் மிகவும் அதிசயமானது. தந்தை எவ்வளவு புரிய வைக்கிறார். ஆனால் அநேக குழந்தைகள் புரிந்து கொள்வதில்லை. எல்லையில்லாத தந்தையாகிய என்னை அறிந்து கொள்வதால் நீங்கள் எல்லாமே தெரிந்து கொண்டு விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். சத்யுகம் திரேதாவில் சூரிய வம்சம் சந்திர வம்ச ராஜ்யம் இருந்தது. பிறகு ராவண ராஜ்யத்தில் பிரம்மாவின் இரவு ஆரம்பமாகிறது. நடைமுறையில் நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவீர்கள். அதாவது பிராக்டிக்கலாக நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகள் ஆவீர்கள். சத்தியுகத்திற்கு தான் ஸ்வர்க்கம் என்று கூறப்படுகிறது. அங்கு நெய்யாறு பாலாறு ஓடுகிறது. இங்கோ நெய் கூட கிடைப்பதில்லை. குழந்தைகளே, இந்த பழைய உலகம் இப்பொழுது அழிய போகிறது என்று தந்தை கூறுகிறார். ஒரு நாள் இந்த மூங்கில் காட்டிற்கு நெருப்பு பிடிக்கும். எல்லாமே அழிந்து போய்விடும்.
பிறகு என்னிடம் இருந்த ஆஸ்தியோ அடைய முடியாமல் போய்விடும். நான் வருகிறேன் என்றால் நிச்சயம் ஷரீரத்தை கடனாக எடுக்க வேண்டி வரும். வீடு வேண்டும் அல்லவா? பாபா எவ்வளவு நன்றாக சுவாரஸ்யமான முறையில் புரிய வைக்கின்றார். நீங்கள் இப்பொழுது என் மூலமாக அனைத்தையும் அறிந்து விட்டீர்கள். இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பது யாருக்குமே தெரிவதில்லை. 84 பிறவிகள் யார் எடுக்கிறார்கள்? எல்லோருமோ எடுக்க மாட்டார்கள். அவசியம் முதலில் வரக்கூடிய தேவி தேவதைகள்தான் 84 பிறவிகள் எடுப்பார்கள். இப்பொழுது அவர்களுக்கு மீண்டும் நான் ராஜயோகம் கற்பிக்கிறேன். பாரதத்தை மீண்டும் நரகத்திலிருந்து சொர்க்கமாக ஆக்குவதற்காக நான் வருகிறேன். இவர்களை நான் லிபரேட் செய்கிறேன். பிறகு வழிகாட்டியாகி திரும்பவும் அழைத்து செல்கிறேன். என்னை ஜோதி சொரூபம் என்றும் கூறுகிறார்கள். ஜோதி சொரூபமானவர் கூட வரவேண்டியுள்ளது. குழந்தைகளே, நான் உங்களது தந்தை ஆவேன் என்று சுயம் பகவான் கூறுகிறார். என்னுடைய ஜோதி ஒரு பொழுதும் அணைந்து போவதில்லை. அவர் நட்சத்திரமாக இருக்கிறார். புருவ மத்தியில் இருக்கிறார். மற்ற அனைத்து ஆத்மாக்களும் ஒரு ஷரீரம் விட்டு மற்றொன்று எடுக்கிறார்கள். எனவே ஆத்மா என்ற நட்சத்திரத்தில் 84 பிறவிகளின் அழியாத பார்ட் பொருந்தியுள்ளது. 84 பிறவிகள் அனுபவித்து பிறகு முதல் நம்பரிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். ராஜா ராணி எவ்வாறோ அவ்வாறே பிரஜைகள். இல்லையென்றால் ஆத்மாவில் இவ்வளவு பார்ட் எங்கிருந்து நிரம்பியுள்ளது என்று கூறுங்கள் பார்க்கலாம். இது மிகவும் ஆழமான அதிசயமான விஷயம் என்று கூறப்படுகிறது. முழு மனித சிருஷ்டியின் ஆத்மாக்களின் பார்ட் பொருந்தியுள்ளது. எனக்குள் இந்த பார்ட் உள்ளது, அதுவும் அழிவற்றது என்று கூறுகிறார். அதில் எதுவுமே மாற்றங்கள் ஏற்பட முடியாது. எனது நடிப்பின் பாகத்தை பிரம்மா குமார் குமாரிகள் அறிந்துள்ளார்கள். நடிக்கும் பாகங்களுக்கு வாழ்க்கை சரித்திரம் என்று கூறப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இருக்கிறார் என்றால் அவசியம் ஜெகதம்பாவும் கூட இருப்பார். அவரும் சூத்திரரிலிருந்து பிராமணர் ஆகியுள்ளார். எனவே நமது அன்பு தந்தையிடம் உள்ளது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். மற்றும் நமக்கு ஒருவரிடம்தான் அன்பு உள்ளது. ஒரே ஒருவரிடம் மட்டுமே அன்பு செலுத்துவதில் தாமதம் ஏற்படுவதில்லை. மாய என்ற பூனை கூட குறைந்தது அல்ல. அநேக பெண்கள் தங்களுக்குள் பொறாமை கொள்கிறார்கள். நாமும் கூட ஷிவ் பாபாவிடம் அன்பு கொள்கிறோம். அப்பொழுது மாயைக்கு பொறாமை ஏற்பட்டு விடுகிறது. எனவே புயல்கள் எடுத்து வருகிறது. நீங்கள் சொக்கட்டான் ஆட்டத்தில் இரட்டைக்காய் போடலாம் என்று நினைக்கிறீர்கள். ஆனால் இந்த மாயை என்ற பூனை 3 காய் போட்டு விடுகிறது. நீங்கள் இல்லற விவகாரங்களில் இருக்கிறீர்கள். உங்கள் புத்தி யோகத்தை தேகம் மற்றும் தேகத்தின் அனைத்து சம்பந்தங்களிலிருந்தும் விலக்கி என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகின்றார். நான் உங்களுடைய மிகவும் அன்பிற்குரிய தந்தையாவேன். எனது ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் நான் உங்களை சொர்க்கத்திற்கு அதிபதியாக்குவேன். பிரம்மாவின் வழி கூட பிரசித்தமானது. எனவே அவசியம் பிரம்மாவின் குழந்தைகளினுடையதும் கூட பிரசித்தமாகத்தான் இருக்கும். அவர்களும் இதே போல ஆலோசனை கொடுத்து கொண்டிருப்பார்கள். இந்த முழு சிருஷ்டி சக்கரத்தின் சமாச்சாரமோ தந்தைதான் கூறுகின்றார். குழந்தைகள் ஆகியோரை தாராளமாக பராமரியுங்கள். ஆனால் புத்தியோகம் ஒரு தந்தையிடம் மட்டுமே இருக்கட்டும். இதனை சுடுகாடு என்று நினையுங்கள். நாங்கள் பரிஸ்தான் சொர்க்கத்திற்கு செல்கின்றோம். இது எவ்வளவு சகஜமான விஷயம். எந்த ஒரு சாக்காரி அல்லது ஆக்காரி தேவதையிடமும் புத்தியோகத்தை ஈடுபடுத்தாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை தரகராக ஆகி கூறுகிறார். ஆத்மாக்கள் பரமாத்மாவிடமிருந்து வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்று பாடுகிறார்கள் அல்லவா? இப்பொழுது வெகு காலமாக பிரிந்திருப்பவர்களே தேவி தேவதை ஆவார்கள். அவர்களே முதலில் பாகத்தை நடிக்க வருகிறார்கள். சத்குரு தரகராக கிடைக்கும் பொழுது அழகான திருவிழாவாக செய்துவிட்டார். என் ஒருவனை நினைவு செய்யுங்கள் என்று தரகர் ரூபத்தில் கூறுகிறார். மற்றும் நாங்கள்
காம சிதையிலிருந்து இறங்கி ஞான சிதையில் அமர்வோம் என்று உறுதியெடுங்கள் என்று கூறுகிறார். பிறகு நீங்கள் ராஜ்ய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டு விடுவீர்கள். நாம் எவ்வளவு நேரம் இப்பேற்பட்ட மிகவும் அன்பிற்குரிய தந்தையை நினைவு செய்கிறோம் என்று உங்களிடம் ரெக்கார்டு பதிவேடு வையுங்கள். ஒரு கன்னிகை இரவு பகலாக கணவனை நினைவு செய்கிறார் அல்லவா? ஒரு மனைவி இரவு பகலாக கணவனை நினைவு செய்கின்றார் அல்லவா? உறக்கத்தை வெல்லும் குழந்தைகளை இப்பொழுது புருஷார்த்தம் செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார். 1 மணி, அரை மணி என்று ஆரம்பம் செய்யுங்கள். பிறகு மெல்ல மெல்ல அதிகரித்து கொண்டே செல்லுங்கள். என்னிடம் யோகம் கொண்டீர்கள் என்றால் பாஸ்விதானர் ஆகிவிடுவீர்கள். இது புத்தியின் பந்தயமாகும். இதற்கு நேரம் பிடிக்கும். புத்தி யோகத்தினால் தான் பாவங்கள் நீங்கும். பின்பு நீங்கள் நிலையான, அசைக்க முடியாத, சுகம் சாந்தி நிறைந்த 21 பிறவிகளின் ஆட்சி புரிவீர்கள். முந்தைய கல்பத்திலும் செய்திருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் ராஜ்ய பாக்கியம் பெறுங்கள். கல்பம் கல்பமாக நாம் தான் சொர்க்கத்தை அமைக்கிறோம், ஆட்சி புரிகிறோம். பிறகு நம்மை தான் மாயை நரகவாசியாக ஆக்குகின்றார். இப்பொழுது நாம் ராம சம்பிரதாயத்தினர் ஆவோம். நமக்கு அவரிடம் அன்பு உள்ளது. தந்தை நமக்கு தனது அறிமுகத்தை கொடுத்துள்ளார். தந்தை சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். நாம் அவருடைய குழந்தைகள் ஆவோம். பிறகு நாம் நரகத்தில் ஏன் இருக்கிறோம்? அவசியம் எப்பொழுதோ சொர்க்கத்தில் இருந்திருந்தோம். தந்தையோ சொர்க்கத்தை படைத்துள்ளார். பிரம்மா குமார் குமாரிகள் அனைவருக்கும் உயிர் தானம் கொடுப்பவர்கள் ஆவார்கள். அவர்களுடைய உயிர்களை ஒரு பொழுதும் காலன் வந்து சட்டத்திற்கு புறம்பாக அக்காலமாக கூட்டி செல்ல மாட்டார். அங்கு அக்கால மரணம், திடீர் மரணம் ஆவது என்பது முடியாத காரியம், அசம்பவம். அங்கு அழுகை கூட இருக்காது. ஸ்ரீ கிருஷ்ணர் எப்படி ஜென்மம் எடுக்கிறார் என்பதை நீங்கள் சாட்சாத்காரத்தில் பார்த்திருக்கிறீர்கள். முற்றிலுமே மின்னல் போன்ற பிரகாசம் ஏற்பட்டுவிடும். சத்யுகத்தின் முதல் இளவரசர் அல்லவா? கிருஷ்ணர் முதல் நம்பர் சத்தோ பிரதானமானவர். பிறகு சத்தோ ரஜோ தமோவில் வருகிறார். தமோ நிலையில் பட்டுப்போன ஷரீரம் ஆகிவிடும் பொழுது ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்று எடுத்து விடுகிறார். இந்த அபியாசம் இங்கு செய்யப்படுகிறது. பாபா, இப்பொழுது நாங்கள் உங்களிடம் வருகிறோம். பிறகு அங்கிருந்து நாங்கள் சொர்க்கத்திற்கு சென்று புதிய ஷரீரம் எடுப்போம். இப்பொழுதோ பாபாவிடம் திரும்பி செல்ல வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான, காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: அக்கால மரணத்திலிருந்து தப்பித்து இருப்பதற்காக அனைவருக்கும் உயிர் தானம் கொடுக்கும் சேவை செய்ய வேண்டும். ராவண சம்பிரதாயத்தினரை ராம சம்பிரதாயத்தினராக ஆக்க வேண்டும். 2வது, இதயத்தின் அன்பு ஒரு தந்தையிடம் வைக்க வேண்டும். புத்தி யோகத்தை அலையவிடக் கூடாது. உறக்கத்தை வென்று நினைவை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும். வரதானம்: ஸ்ரீமத் படி, கட்டளைப்படி நடந்து பாபாவின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து பிராப்திகளும் நிறைந்தவர் ஆகுங்கள். விளக்கம்: யார் ஒவ்வொரு விஷயத்திலும் தந்தையின் ஸ்ரீமத் படி சரி பாபா, சரி பாபா என்று கூறுகிறார்களோ, குழந்தைகள் சரி பாபா என்று கூறுகிறார்கள் என்றால் தந்தை குழந்தைகளின் முன் ஆஜராகி விடுவார். பாபா ஆஜராகி விடும் போது எந்த ஒரு விஷயத்திலும் குறை இருக்காது. சதா சம்பன்னம் ஆகிவிடுவீர்கள். வள்ளல் மற்றும் பாக்ய விதாத்தா இருவரின் பிராப்திகளின் பாக்ய நட்சத்திரம் நெற்றியில் ஜொலித்துக் கொண்டே இருக்கும். ஸ்லோகன்: பரமாத்மா ஆஸ்திக்கு அதிகாரியாக இருந்தால் அடிமைத்தனம் வர முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.